நெல்லையில் இரு கரை தொட்டு ஓடிய தாமிரபரணி கரைகளில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரையில் உள்ள விளைநிலம், குடியிருப்புகள், வணிக நிறுவனங்களுக்குள்ளும் புகுந்தது. நெல்லை ரயில் நிலைய ஜங்ஷன், சிந்து பூந்துறை, பாளையங்கோட்டை, மாவட்ட ஆட்சியரகம் உள்ளிட்ட பகுதிகளில் படகுகளில் சென்று வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டனர். வீடுகளின் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்தவர்களுக்கு ஹெலிகாப்டரில் சென்று உணவு வழங்கப்பட்டது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்லாம் வீடு கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொஞ்சம் தண்ணி வர அளவுக்கு ஃபுல்லாமே மேலே வந்துடுச்சு. அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். முக்கூடலில் சுமார் 1000 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் ஆற்றுப்பாலம் அருகே உள்ள தனியார் மில்லில் இருந்த 5 ஊழியர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கைலாசபுரம் பகுதியில் மனிதர்களுடன் கால்நடைகளும் படகுகள் மூலம் மீட்கப்பட்டன. கனமழையால் மாஞ்சோலை மலைப்பாதையில் மண் சரிவுகள் ஏற்பட்டன. நாங்குநேரி பெரியகுளத்தில் இருந்து வெளியேறிய வெள்ள நீர் தரைப்பாலத்தை அரித்துச் சென்றதால் நாங்குநேரி களக்காடு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் 474 முகாம்கள் அமைக்கப்பட்டு வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்தவர்கள் மீட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு துணிமணி ஒன்றும் எடுக்க முடியல. 15-20 ஆடு வெள்ளத்தோடு போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடுத்த கூட சேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வெளியேறி வந்தோம். பிழைச்சி வந்தது தர்ம சங்கடத்தில் எனக்கு ஐயா. சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. இப்படி வெள்ளம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. இப்படி வெள்ளத்தில் நாங்கள் சீரழிஞ்சு படுக்க பாய் கூட இல்லாமல் உட்காந்துட்டோம் ஐயா. நேற்று நைட்டில் போனவங்க 6 மணிக்கு போனவங்க இப்போ தான் வெளியேறி வந்தோம். சங்கிசோலை என் பையனும் என் ஆடு 16-20 ஆடும் அங்கே இருக்குது. அது வர முடியல. அதை கஷ்டப்பட்டு அதை தான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நான் உட்காந்துட்டோம்யா. தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழையால் குற்றாலம் பேரருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. ஆலங்குளத்தில் குளக்கரை உடைந்ததால் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சங்கரன் கோவில், கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையாலும் அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீராலும் தாமிரபரணி, பரலியாறு, பாலாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாமுகம் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் படகு மூலம் மீட்டனர். நாகர்கோவிலில் மீனாட்சி கார்டன், நாகராஜா கோவில் செல்லும் பாதை, சுசீந்திரம், தேரூர், நல்லூர், திருப்பதி சாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்து சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டன. திருப்பதி சாரம் நெசவாளர் காலனி. இது ஒவ்வொரு டைமும் பெருவெள்ளம் வரும்போதெல்லாம் இங்கே உள்ள யாருமே குடியிருக்க முடியல. பயங்கரமாக உள்ள பாம்பு எல்லாமே வருது. ஒவ்வொரு டைமும் வரும்போதெல்லாம் மக்கள் எல்லாமே வெளியே போண்டியதாக தான் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாட்டு இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு அரசுகிட்டையும் மழை நேரத்தில். ஆனால் எல்லாமே பார்க்காங்க. கலெக்டர் உள்பட பார்க்காங்க. எல்லாம் சரி பண்ணி தருவோம் அப்படின்றாங்க. ஆனால் இது வரைக்குமே சரி பண்ணி தரல.